ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா தாமரை பூ வச்சு எப்படி பிரைடல் வேணி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி தாமரை பூ வந்து சின்ன சின்னதா இருக்கிறதா எடுத்துக்கோங்க. நம்ம பிரைடல் வேணிக்குன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கிற தாமரை பூவா பார்த்து எடுத்துக்கோங்க. அதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய இதழ்கள் எல்லாமே எடுத்துடலாம். உள்ள மொட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது வரைக்குமே இதழ்கள்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி காம்பை நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கோர்க்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஜிப்சி ஃபிளவர் எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா பெரிய பெரிய பூ மார்க்கெட்லயுமே ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அது இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கிளக்கிளையா பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளக்கிளையா பிச்சுட்டு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்திக்கலாம். ஒரு குட்டி பஞ்சா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி பஞ்சா ரெடி பண்ணிட்டு அடுத்து நம்ம நார்மலா பூ கட்டக்கூடிய நூல் இருக்குது இல்லைங்களா, இந்த நூல்ல வந்து நம்ம பூ கட்டுற மெத்தேல இந்த மாதிரி ஒரு 2 சுத்து சுத்திட்டு அதோட காம்பு பக்கமா இந்த மாதிரி 2 சுத்து சுத்திட்டு பூ கட்டுற மெத்தட்ல நாட் போட தெரிஞ்சா இந்த மாதிரி ஈஸியா நாட் போட்டுக்கலாம். அப்படி பூ கட்டுற மெத்தட்ல நாட் போட தெரியல, இன்னும் பழகல அப்படின்னா சாதாரணமா கயிறு முடி போடுற மாதிரி நல்லா இறுக்கமா 2 முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இறுக்கமா 2 முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலு காம்பெல்லாம் கட் பண்ணிடலாம். காம்பு வந்து ரொம்ப ஒட்டி கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க. அப்பதான் கோர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கலடாம நூல் வந்து பிரியாம கலண்டு வராம இருக்கும். ஜிப்சி வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பூ கோர்க்கறதுக்காக நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க. ஊசி சின்ன ஊசியா இருந்தா கூட பரவாயில்ல, அதுலயுமே ரொம்ப ஈஸியா கோர்த்து எடுக்கலாம். இந்த மாதிரி ரெட்டையா நூல் போட்டுக்கோங்க. நூல் போட்டுட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுருங்க. நம்ம பிரைடல் வேணி வந்து கொண்டை சுத்தி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நூல் கொஞ்சம் நீளத்துக்கு விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கட்டி முடிச்சுட்டு கூட லாஸ்டா 2 சைடு இருக்கிற நூலை ஒட்டி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜிப்சியோட காம்பை வச்சு பூ கட்டுற மெத்தட்லயே இல்லைன்னா கயிறு முடி போடுற மெத்தட்லயே கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பை கட் பண்ணி கட் பண்ணிட்டு நம்ம கோர்த்து எடுக்கிறதுக்காக பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஜிப்சி கோர்த்துக்கலாம். ஜிப்சி வந்து இந்த மாதிரி ரவுண்டா வர மாதிரி ஒன்னு பக்கத்துல ஒன்னு வர மாதிரி கோர்த்துக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்ச் எடுத்து ஒவ்வொன்னா இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். பாருங்க, எங்கேயும் கேப் இல்லாம இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு 4 பஞ்சு இல்லைன்னா 5 பஞ்சு வர மாதிரி கோர்த்துக்காங்க. கோர்த்துட்டு அதுக்கு மேல தாமரை கோர்த்துக்கலாம். அந்த மாதிரி சென்டரா பார்த்து கோர்த்துக்காங்க. கோர்த்துட்டு இந்த மாதிரி நூல்ல நகர்த்திக்கலாம். பாருங்க, அடுத்து மறுபடியும் ஜிப்சி கோர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தாமரையோட சைஸ்க்கு வெளியிலயும் போயிடக்கூடாது, உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே அளவுகளோட இந்த மாதிரி ரவுண்டா கோர்த்துக்கங்க. இந்த மாதிரி ரவுண்டா கோர்த்துட்டு அடுத்து பாருங்க, தாமரை வந்து இந்த மாதிரி சென்டரா வர மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்து நூல்ல நகர்த்திக்கங்க. நல்லா ரொம்ப நெருக்கமாவும் நகர்த்த வேண்டாம். தாமரையோட ஜிப்சி அடுத்தடுத்து மோதிட்டு இருக்கிற மாதிரி நகர்த்திக்கங்க. கேப் இல்லாம நகர்த்திக்கங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி நம்மளுக்கு பிரைடல் வேணி எவ்வளவு நீளத்துக்கு வேணுமோ அவ்வளவு நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். ஜிப்சி வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா நம்ம கலர் பண்ணி கூட கோர்த்துக்கலாம். அதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்மளுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அவ்வளவு நீளத்துக்கு பிரைடல் வேணி கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பாருங்க இந்த மாதிரி நூலை வந்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. விட்டு கட் பண்ணிட்டு இந்த நூல் ஃபர்ஸ்ட் முடி போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல லாஸ்ட்லயும் முடி போடுறதுக்காக ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்காங்க. அந்த முடி ஃபுல்லா போட வேண்டாம். அந்த ஹோல்ஸ்ல பாருங்க, இந்த ஹோல்ஸ்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வச்ச மாதிரி இந்த இடத்துல ரோஸ் காம்போ இல்லைன்னா ஜிப்சியோட காம்போ இதை ஏதாவது குச்சோ கூட வச்சு இந்த மாதிரி இருக்கமா 2-3 முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பு இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. 2 சைட்லயும் நீட்டமா இருக்கிற காம்பை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாமரை மட்டும் எடுக்கும் போதே நம்ம வந்து ஒயிட் கலர் தாமரையா இருந்தாலும் சரி, பிங்க் கலரா இருந்தாலும் சரி, நம்ம பிரைடல் வேணிக்காக எடுக்கும் போது சின்ன சின்ன தாமரையா எடுத்துக்கோங்க. இதே மாலைக்கு எடுக்கிறதுனா நம்ம பெரிய பெரிய தாமரையா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப அழகாவும் ஈஸியாவும் தாமரையும் ஜிப்சியும் வச்சு பிரைடல் வேணி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.